இப்படி போடுறது எங்களுக்கு இது காணாது. அதனால நான் வந்து இதை இந்த போருக்கு இப்படி மடித்து இப்படி போட போகிறேன். இந்த பக்கத்தில் இதை நீங்கள் கட் பண்ணணும். வேண்டாம், இதில் இருந்து இது சுருக்கு வச்சிருக்கிறது. நான் சுருக்கு இல்லாமல் வெட்டுறதுனால அவங்க வேண்டாம்னு சொன்னதுனால நான் ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சிட்டு நான் 10.5 இன்ச்சுக்கு லென்த் எடுக்கிறேன். கையினுடைய நீளம் வந்து 10.5, தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து நான் 11.5க்கு மார்க் பண்ணுறேன். இது 40 இன்ச்சு செஸ்ட் அளவுள்ள பிளவுஸ் என்றபடினால நான் வந்து இதில் 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். கையினுடைய சுற்றளவு 5.25 இருக்குது. 5.25 இதில் நான் மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு உங்களை விரும்பின அளவுக்கு நீங்கள் வைங்க. 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு நீங்கள் வைக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு இன்றைக்கு நான் இதில் 8 இன்ச்சு ஒரு 1 இன்ச்சை கழிச்சிட்டு நீங்கள் 8 இன்ச்சு இதில் மார்க் பண்ணுங்கள். 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதனுடைய சென்டர் மார்க் கொண்டு பண்ணிட்டு பாருங்கள். இதில் இருந்து 1/2 இன்ச்சு மேலே எடுத்துட்டு இதையும் நீங்கள் பிறகு சென்டர் பண்ணுங்கள். மேலே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படியே வச்சுங்க பாருங்கள். வழி ஈஸியான ஒரு முறை. இதை இப்படியே வச்சுட்டு இப்படியே மார்க் பண்ணு. இப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்படியே இதை குழந்தை விட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து பின் பக்கத்துக்குரியது. இனி ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேர இந்த இது நிற்கிற மாதிரி, இந்த பாயிண்ட்டுக்கு நேர் நிற்கிற மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துட்டு இதை இப்படியே இங்கால திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் நீங்கள் இப்படியே வளைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் இது ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட், இது பேக். அது ஈஸியாக நாங்கள் இதை வரையலாம். இப்படி தான். இப்போ உடனடியாக இதை நான் கட் பண்ணல. இங்கால எக்ஸ்ட்ரா வந்து நான் 1.25 வச்சேன்னா அந்த 1.25 இங்கால நான் எடுக்கிறேன். நீங்கள் இப்படியே அளந்து பாருங்கள். ஆம் ஹோல் ரவுண்ட் 9 inches சரியாக இதில் இருக்குது. இதில் இருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வரையுங்க. இங்கால வந்து எக்ஸ்ட்ரா நான் 1.25 எடுத்தேன்னா அந்த 1.25 நான் இப்படி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி போட்டு நீங்கள் அதையும் இப்படியே மார்க் பண்ணுங்க. கட் பண்ணுறேன் பாருங்கள். நான் இதை கட் பண்ணல. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சு லைன் பண்ணின பிறகு நீங்கள் இந்த எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தைக்க வந்து நீங்கள் பிள்ளை விடுறதுக்கான சந்தர்ப்பம் குறையாது. நாங்கள் இப்படி எடுத்துட்டோம்னு சொன்னால் மாறி தைச்சா கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த சைடை வந்து நான் ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கத்தில் நீங்கள் இப்படியே கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் சைடு வந்து தைக்கும் பொழுது இந்த நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள். இந்த மார்க்கில் இருந்து நீங்கள் இந்த மார்க் வரைக்கும் இப்படி ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரி, கையெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இங்கே தைச்சா பிறகு நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதை வச்சு கூட காட்டலாம். நீ பாருங்கள் இப்படி சரியாக அப்படியே உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். நாங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த துணி. இதில் இனித்தான் கட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். 45 செஸ்ட் வெட்டுறது எனக்கு 1.5 மீட்டர் துணி முடிஞ்சிருக்கு. ஆனால் பாருங்கள், எந்த ஜாயிண்ட்டும் இல்லாமல் அப்படி நீட்டாக கட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு 1.5 மீட்டர் துணி வந்து இருந்தால் மட்டும்தான் ஜாயிண்ட் போடாமல் நாங்கள் வடிவாக கட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாஸ்மின் டெய்லர்ஸ்.